This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் நேரடியாக முதல்ல எந்த தொகுதியை பார்க்க போறோம்? எந்த நாடாளுமன்ற தொகுதியை பார்க்க போறோம்? ஸ்கிரீன்லயே பார்த்துருவோம். என்ன நாடாளுமன்ற தொகுதி? கன்னியாகுமரியில இருக்கிற விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி. பாத்தீங்களா, நம்ம ஒரு இடைத்தேர்தல் நடக்கிறதே மறந்துட்டோம். இங்க இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் யாரு? தாய்க்குளம் நிக்கிறாங்க 4 முக்கிய அணிகள்லையுமே. தாரகை கத்பர்ட் காங்கிரஸ் வேட்பாளராக, ராணி அதிமுக வேட்பாளராக, நந்தினி பாஜக வேட்பாளராக, ஜெமினி நாம் தமிழர் வேட்பாளராக களமிறங்கக்கூடிய இடைத்தேர்தல் இது. திருமதி விஜயதரணியுடைய ராஜினாமாவின் காரணமாக ஏற்பட்ட இந்த விளவங்கோடு இடைத்தேர்தலில் யார் முந்துகிறார்? 2011 காங்கிரஸ் வசம் இருக்கக்கூடிய தொகுதி. இங்க யார் முந்துறார் அப்படின்னு லெட்ஸ் see the next card. விளவங்கோடு தொகுதியில யாருக்கு வெற்றி வாய்ப்பு? காங்கிரசுக்கு 44% முதல் 50% வரைக்கும் வாக்குகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நமது கருத்து கணிப்பு கூறுது. பாஜகவுக்கு 30 முதல் 36%, அதிமுகவுக்கு 12 முதல் 18%, நாம் தமிழருக்கு 3 முதல் 6%, மற்றவைக்கு 1 முதல் 3%. முதல் இடத்துல தொடர்ந்து காங்கிரஸ் 44 முதல் 50%, இரண்டாம் இடத்துல பாரதிய ஜனதா கட்சி 30 முதல் 36%. இந்த கார்ட்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றதுக்கு முன்னாடி ஏன் இந்த ரேஞ்சில் போடுறோம்? நம்பர்ஸா போடாம ரேஞ்ச் ஏன் போடுறோம்னா, நம்ம வந்து மிட் பாயிண்ட் 3%ங்கிறது வந்து நம்ம மார்ஜின் ஆஃப் எரர் வைக்கிறோம். இந்த ரேஞ்ச் கொடுக்கும்போது இதுக்குள்ள வரத்துக்கு தான். ஒன்று நல்லா எல்லாருமே புரிஞ்சுக்கணும், இதில் நோட்டா எங்க ஒரு தொகுதியில், ஃபார் எக்ஸாம்பிள் திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் வந்து கொஞ்சம் ஓட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே தான் பெரம்பலூர்லையும். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்கெல்லாம் எங்க ரெப்ரசன்டேஷன்? இது வந்து இந்த நாடாளுமன்றமோ இல்லை இந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ளேயோ இருக்கக்கூடிய டாப் ஆஃப் த மைண்ட் கேண்டிடேட்ஸ் யார் வராங்க, நம்ம எல்லார பத்தியும் தான் கேட்கிறோம். 5 OPS எங்கன்னு கேட்பாங்க போல இருக்கு. அதர்ஸ்ல தான் அதெல்லாம் வரும். ஸோ அப்போ இருக்கும்போது இது ஒரு ஒப்பீனியன். இது வந்து ஓட் ஷேர் அப்படிங்கிறது இல்லை, இது வந்து ஒப்பீனியன் பர்செப்ஷன். அதுல எங்க வராங்க, அதுல மார்ஜின் ஆஃப் எரர் வச்சு தான் ரேஞ்ச் கொடுக்குறோம். எப்படி திமுகக்கு வந்து ஒரு திருவாரூர் சேப்பாக் சொல்வோமோ, எப்படி அதிமுகக்கு ஒரு ஆண்டிப்பட்டி ஆர்கே நகர் அவங்க பிரைம்ல இருந்த காலத்துல சொல்வோமோ, காங்கிரஸ்க்கு ஒரு விளவங்கோடு. அது அப்படியே தொடருது அப்படிங்கறத தான் பார்க்கிறோம். இன்னும் நாங்க பிஜேபி காங்கிரஸ் தான் இல்ல, காங்கிரஸ் பிஜேபி தான். விஜயதரணி வெளியே போய் இன்னொரு வேட்பாளர் வந்தது தான் மிச்சம், வேற எந்த சேஞ்சும் இல்லங்க. ஆக்சுவலி நம்ம எல்லாரும் இது வந்து 2014 நீங்க சொன்னீங்க, 14ல ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுக்குள்ள தந்தி டிவி மூலமா தான் இந்த மாதிரி ஒரு ஷோ கருத்து கணிப்பா நம்ம கொண்டு வரது. அதுல இருந்து நீங்களே பார்த்திருப்பீங்க, நிறைய ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாருமே கன்னியாகுமரி பத்தி சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, how on religious basis இந்த தொகுதி வந்து மாறுது. அதுல விளவங்கோடுலாம் முக்கியம். கேரளா பார்டர் ரிலிஜன் வைஸா ஓட்டு பிரியுது. மேலே கீழன்னு பிரியும் போது கீழே வந்து பிஜேபி ஓட்டு எடுக்கிறதும் மேலே வந்து காங்கிரஸ் ஓட்டு எடுக்கிறதும் எப்பவும் நடக்கிறது. ஒரு கும்பலா, அதாவது how do we say it, ஒரு குரூப் ஓட்டிங் பேட்டர்ன் தான் இங்க பார்க்க முடியும். அதுதான் அதோட ரெப்ரசன்டேஷன். சோ காங்கிரஸ் இஸ் ரீடைனிங் விளவங்கோடு அப்படிங்கறதா நம்மளுடைய கால் இந்த கருத்து கணிப்புல. ரைட், இப்போ நம்ம நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு போயிடலாமா? வேற எந்த இடைத்தேர்தலும் இல்லையே. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.